யோசித்து பாருங்க. அப்போ உங்களை எப்படி அவர் மறப்பாரு? ஆண்டவருடைய அன்பு மாறாது. அதனால் ஆண்டவரே, நீர் என் மேல பிரியமா இருக்கிறீர், நான் இதை புரிந்து கொள்ளாம இருந்துட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க. இன்னைக்கு சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தப்பா நினைச்சிட்டேன், தப்பா புரிந்து கொண்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க உண்மையா என் மேல பிரியமா இருக்கிறீங்க, உங்க உயிரையே எனக்காக கொடுத்திருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி பாருங்க. அற்புதங்கள் நடக்கும். தகப்பனே, உம்முடைய அன்பை நான் சரியா புரிந்து கொள்ளலை, விளங்கி கொள்ளலை, தவறாய் புரிந்து கொண்டேன், சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நீங்க என் மேல உண்மையாகவே பிரியமா இருக்கிறீங்க, அன்பா இருக்கிறீங்க, எனக்காக உங்களுடைய உயிரையே சிலுவையில கொடுத்தீங்க, எனக்கு நலமானதை நன்மையானதை ஏற்ற வேளையில செய்வீங்க. நான் அந்த அன்பை சந்தேகப்படாதபடி உம்மை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.